ஹலோ, எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜய் பொற்கோ. தமிழக அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிடுறேன். இன்னைக்கு இல்ல, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் அறிக்கையில யார் என்ன சொல்றாங்க, யாருக்கு நம்ம ஓட்டு போடலான்னு முடிவு பண்றதுல அதுவும் ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எது பாசிட்டிவ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா, இது எதுக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தமிழக அரசியல் பத்திரிகையோட இணை ஆசிரியர் ரங்கநாதன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு தேர்தல் அறிக்கை பெரும்பாலும் எல்லா மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. பிஜேபி என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு போன தேர்தல் அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும்ன்றதுனால இப்பவே கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது, இது என்ன மாற்றங்களை தரப்போகுது? அதான் மேடம், அதாவது மோடி வந்துட்டு தமிழகத்துக்கு வரையில மற்ற மாநிலத்துக்கெல்லாம் ஓட்டு கேட்க போல மோடியின் உத்தரவாதம், மோடியின் கேரண்டின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடியின் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தேர்தல் அறிக்கையை வந்துட்டு விட்டுருக்காங்க. வந்துட்டு தேர்தல் அறிக்கையில நல்ல சிறப்பம்சங்கள்லாம் நிறைய இருக்குது. வந்துட்டு அதற்கிடையில காங்கிரஸும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காங்க. காங்கிரஸ்லயும் ஒரு சில இதெல்லாம் பொது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்றதெல்லாம் விட்டுருக்குறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் இவங்களுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை விட்டாதான் மக்கள் வந்துட்டு வித்தியாசமா பாக்குறாங்க. என்னன்னா, மத்தியில யார் ஆட்சி அமைக்க போறாங்களோ அவங்களாலதான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். இது அப்பட்டமா ரெண்டு கட்சிக்குமே தெரிஞ்சு, ரெண்டு கட்சியுமே இவங்க பிரதமர் ஆகிற மாதிரி இவங்க வந்துட்டு தேர்தல் அறிக்கையை விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, திமுக வந்துட்டு நீட் தேர்வு ரத்து அதுன்னு ஏராளமானதை அள்ளி வீசி விடுறாங்க. வந்துட்டு பொதுவா தமிழ்நாட்டு மக்களை திமுக என்ன நினைச்சிட்டு இருக்குன்னே தெரியல. தேர்தல் வாக்குறுதியை அப்படியே அள்ளி விட்டுருவாங்க. கடந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்துட்டு போயிட்டு எல்லாரும் நகையை வந்துட்டு 5 பவுன் போயிட்டு வைங்கன்னாங்க. எல்லாரும் போய் வச்சாங்க. யாருக்கு மேல தகுதி உள்ளவங்களுக்கு தான் தள்ளுபடினாங்க. அதே மாதிரி போயிடுச்சு. இந்த 1000 ரூபாய் காசு எல்லாருக்கும் கிடைக்கும்னாங்க. மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் காசு எல்லாருக்கும் கிடைக்கும்னாங்க. அதுலயும் தகுதியின் அடிப்படையில தான் கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதியா வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்ப உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு, திரும்ப எல்லாருக்கும் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம்னு தெரியல. அதே மாதிரி அதிமுகவும் தேர்தல் அறிக்கை விட்டுருக்கு. அவங்க வந்துட்டு ஓரளவு நியாயமா சொல்றாங்க. அவங்க வந்துட்டு மத்தியில யார் ஆட்சி அமைக்க போறாங்களோ அவங்களால தான் நிறைவேற்ற முடியும்னு தெரிஞ்சு மத்திய அரசுனா அழுத்தம் கொடுக்கப்படும், வலியுறுத்தப்படும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் அறிக்கையை விட்டுருக்கிறாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னாக்க சின்ன சின்ன கட்சியெல்லாம் தேர்தல் அறிக்கையை விடுது. இதுதான் வந்து ரொம்ப காமெடியோட உச்சகட்டம். தமிழ்நாட்டு மக்களை அப்படின்னா எந்த அளவு பாருங்க, மக்கள் வந்து ஏமாந்துருக்காங்க அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிறாங்க. மக்கள் புத்திசாலிங்கன்றது ஏப்ரல் 19 தெரிஞ்சிடும். ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு இவங்க அள்ளி வீசுறாங்க அறிக்கையை. அதாவது தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்குன்றது, என்னென்ன குறைகள் இருக்குன்றது இவங்களுக்கு தானே தெரியும். அதனால அள்ளி அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை வீசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் இன்னைக்கு பாஜகவோட தேர்தல் அறிக்கை வந்திருக்குது. அதுல ஒரு முக்கியமான அம்சங்களை நம்ம பார்ப்போம். நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்படும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்தியாவின் பெருமை மிகு தமிழ் மொழி வளர்க்கப்படும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, 70 வயதுக்கு மேல் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும். இல்ல திருநங்கைகளுக்கும் சேர்த்திருக்காங்க. திருநங்கைகளுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும். முத்ரா கடன் வந்து ஒரு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமா அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் ரேஷன்ல வந்து இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் மேலும் 5 ஆண்டுக்கு நீட்டிக்கப்படும் எடுத்திருக்கிறாங்க. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை கடுமையாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம், திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. புதிய வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு மக்கள் மருந்தகத்தில் வந்து 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபியோட தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னாக்க நம்ம முக்கியமானதான் பார்த்தோம். இது எல்லாமே முத்தானதா இருக்குது. பிஜேபி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சதுன்னு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்துட்டு சொல்லிட்டே இருக்காரு. நிறைய இடத்துல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இந்தியாவோட பெருமை மிகு தமிழ் மொழி வளர்க்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். என்ன வளர்க்கணும் நினைக்கிறீங்க சார்? தமிழ் மொழியே வளர்ந்த மொழி தானே சார்? அப்படி கிடையாதுங்க. வளர்ந்த மொழி தான். உயர்கல்வி நிறுவனங்கள்ல வந்து இந்தியாவோட செம்மொழிகள் வந்து படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. தமிழ் மொழியை ஊக்குவிக்கணும். தொன்மை மிகு நல்ல இப்ப தமிழ் சரி, இங்க உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்
தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க உள்ள அரசியல் தலைவர்கள் திமுக முதற்கொண்டு மற்ற குட்டி கட்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இலங்கை தமிழர்கள் விஷயத்துல அவ்வளவு அக்கறை காட்டிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இங்க தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் வந்து அகதிகளா இருக்காங்க, சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்காங்க. இங்க உள்ளவங்களை கண்டுக்கல, இலங்கையில உள்ளவங்களை பண்றாங்க. தமிழ் மொழியை வளர்க்கணும்னு பிஜேபி அக்கறைப்படுது. இங்க உள்ளவங்க தமிழை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னாக்க புரியும். இலங்கை தமிழர் மேல, அங்க உள்ள தமிழர்கள் மேல அக்கறைப்படுறவங்க இங்க உள்ள அகதிகள் முகாம்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க சுதந்திரமா இருக்க முடியல இன்ன வர. அவங்கள நீங்க நல்லா இது பண்ணலாம்ல, அவங்கள சுதந்திரமா இருக்க விடலாம்ல. அந்த மாதிரி தமிழ்னு சொல்லிட்டு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி தமிழ் மொழி மீது உண்மையான அக்கறையை காட்டியிருக்கு. திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் வைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது வந்துட்டு. நீங்க சொல்ற இலங்கை தமிழர்களுக்கு அவங்க பண்றது இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா மோடி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல, தமிழ் மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே தான் இருக்காரு. இப்போ அதனால இந்த அறிக்கையில இதை ஒண்ணு ஆட் பண்ணிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணல் வருது. முக்கியமான விஷயம் என்னன்னா, மோடி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு 2 திட்டத்தை மட்டும் சொல்றேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் உண்மைதான். விவசாயிகள் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் மோடி அவங்க அக்கௌண்ட்ல ஏத்திட்டு இருக்காரு. 4 மாசத்துக்கு ஒரு முறை 2000 சொல்லிட்டு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து விவசாயிகளுடைய வங்கி கணக்குலயே போயிட்டு ஏறுது. இது எப்படி? இது ஒரு திட்டம் இல்லையா? நல்லா யோசிங்க. ஒரு வருஷத்துக்கு 6000ன்றது விவசாயிக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இந்த இதுலயே ஊழல் பண்ணது யாரு? தமிழ்நாடு. கள்ளக்குறிச்சிலையும் விழுப்புரத்துலையும் விவசாயியே இல்லாதவங்களுக்கு இந்த 6000 ரூபாயை ஏத்தி விட்டு அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அங்க அந்த ஏரியாவுக்கு பணம் தராம நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்ப சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கு தெரியுங்களா? இது முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியலையா? அப்புறம் இன்னொரு விஷயம், அதிமுக ஆட்சி இருக்கையில ஏழைகள் வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு பசுமை வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஏழைகள் வந்துட்டு இங்கே ஒரு 2.5 லட்சமோ என்னமோ கொடுப்பாங்க. இவங்க 1 லட்சம் போட்டாங்கன்னாக்கா ஒரு சமையல் கட்டு, ஒரு கிச்சனு, ஒரு சின்னதாக அட்டாச் பாத்ரூமு ஒன்று கட்டிக்கலாம். மாடி வீடு கட்டிக்கலாம். குடிசை வீடு வச்சிருக்கிறவங்க ஒரு மாடி வீடு கனவு வந்துட்டு நிறைவேறிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து அந்த பசுமை வீடு திட்டமும் கேன்சல் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. 2.5 வருஷம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 2.5 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் கலைஞர் வீடு கட்டும் திட்டம்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்தலுக்கு. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. அந்த வீடு கட்டுற திட்டமே போயிடுச்சு. அதே தமிழ்நாட்டுல பிரதமர் மோடி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் பயன்பட்டு இருக்காங்க. இது மோடியோட திட்டம் கிடையாதா? 2 திட்டத்தை சொல்றேன் நான். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலங்கல. விவசாயிகளுக்கு வந்துட்டு ஏழை விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு 6000 கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க வங்கி கணக்குல ஏறுது. மோடியோட வீடு கட்டு திட்டத்தின் கீழ் வந்து ஏழைகள் வீடு கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பயனாளிகள் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதுலயே 2.5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குது. இப்போ அவங்க பிஜேபி ஒரு குற்றச்சாட்டு வைக்குது, நாங்கள் மத்திய அரசோட வந்து நலத்திட்ட உதவிகள் எதா இருந்தாலும் நேரடியாக வந்துட்டு அவங்களோட வங்கி கணக்குக்கு அனுப்பிச்சுடுறோம். இதனால மாநில அரசு பொறாமப்பட்டு எங்க மேல குற்றம் சொல்றாங்க. இல்லாட்டி நாங்கள் மத்திய அரசு வந்து நிதி மாநில அரசு கிட்ட நேராக கொடுத்தோம்னா அதுலயும் ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மத்திய அரசோட குற்றச்சாட்டை மெயினா இதுதான் வைக்கிறாங்க. மத்திய அரசு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா நேரடியா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க வங்கி கணக்குல உதவிகள் போகுது. இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? நம்ம மூலமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கொடுத்தாக்க ஊழலுக்கு வழிவகுக்கும்னு மத்திய அரசு சொல்றாங்க. ஓகே, சோ அதனால அவர் வெளிப்படையா சொல்லாம இப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, நான் இது வரைக்கும் ஓகே. பாஜகவோட தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதான் மேடம், முக்கியமான சில அம்சங்களை மட்டும் பார்ப்போம். இந்தியாவின் பெருமை மிகு தமிழ் மொழி வளர்க்கப்படும் சொல்றாங்க. இதற்கான நிதிகளும் ஒதுக்கப்படும் சொல்றாங்க. இவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஜூன் 4ஆம் தேதியிலேருந்தே அமலாகும் சொல்றாங்க. ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து நாங்க நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டை குறிப்பா வச்சு தமிழ் மக்கள் மீது மோடிக்கு தனி பாசம் உண்டு. இவங்க அரசியலுக்காக எதை வேணாலும் பேசலாம். இங்க மோடி வந்தாலே பட்டு வேஷ்டி பட்டு சட்டை. மோடி அப்படி தமிழ்நாட்டுக்கு என்னத்தை பண்ணிட்டார்? அதாவது பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்துட்டு இங்க உள்ள திராவிட கட்சிகள் சித்தரிக்குது. ஆனா மோடி வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ் மொழி வளர்க்கப்படும் சொல்றாரு. திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் உருவாக்கப்படும் சொல்றாரு. இது வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எல்லாம் தமிழ்நாட்டுக்கு இப்படி பர்டிகுலரா எதுவுமே கிடையாது சொல்றேன் நான். அதே மாதிரி நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். இதை வந்துட்டு உச்ச நீதிமன்றமே பலமுறை வலியுறுத்தி இருக்கு. கோவா, உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் பொது சிவில் சட்டம் இருக்குது. இது வந்து சிவில் சட்டம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கணும்ன்றாங்க. இது உண்மைதானே? அது அந்த பொதுவாக இருக்கணும் அப்படின்றாங்க. இதை வந்துட்டு இங்க உள்ள அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுது? அரசியலுக்காக எதை வேணாலும் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்படும்ன்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறது எவ்வளவு பெரிய லாபம் தெரியுங்களா? இன்னைக்கு தேர்தலுக்காக பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணிட்டு இருக்கு.
மாநில தேர்தல் ஆணையமும் இந்திய தேர்தல் ஆணையமும் பல ஆயிரம் கோடிக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாநில அரசு எவ்வளோ கடனில் தத்தளிச்சுட்டு இருக்குது, இந்தியாவுமே கொஞ்சம் கடனில் இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா பல ஆயிரம் கோடி மிச்சப்படும். ஒரே முறை தேர்தல் நடந்துட்டு போயிடும் உங்களுக்கு. அதுக்கே அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்துட்டா இவர் ஆட்சிக்கே வர முடியாம போயிடும், உங்க ஆட்சிக்கு வர முடியாம போயிடும் கிடையாது. அப்பவும் மக்கள் ஜனநாயக முறைப்படி வாக்களிக்க போறாங்க. யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்க ஜெயிக்க போறாங்க. அதை எதுக்குறாங்க. அடுத்து இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படும் போட்டிருக்காரு. பெரிய விஷயம். இது வந்துட்டு ஒரு விளையாட்டு ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கும். இந்தியா வந்து எல்லா, அதாவது வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் இங்கே முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விளையாட்டு போட்டியும் நடத்தப்படும்ன்றது ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு. அதே மாதிரி ரேஷன் கடையில் மீண்டும் 5 வருஷத்துக்கு இலவச தானியங்கள் வழங்கப்படும் சொல்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இலவசமாக கொடுக்கறது வந்துட்டு ஏழை மக்களுக்கு தானே பலன் அடைகிறாங்க வந்துட்டு. அதாவது அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி பேருக்கு இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. முத்ரா கடன் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம். இது வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு தொழில்துறை சிறு தொழில் வந்து நலிவடைஞ்சுக்கிட்டே வருது. சிறு தொழிலாளர்கள் வந்து அது வந்துட்டு இந்த முத்ரா கடன் வந்துட்டு ஒரு 20 லட்சம் 10 லட்சத்துல சின்ன சின்ன முதலீடுகள் போட்டு பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. எதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான் வந்துட்டு. நாட்டின் ஒவ்வொரு மூலைக்கும் வந்தே பாரத் ரயில் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் தெற்கு வடகிழக்கு என 3 திசைகளையும் புல்லட் ரயில் சேவை கொண்டு வரப்படும். புதிய வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் தொடங்கப்படும். இந்த மாதிரி ஏராளமான நலத்திட்டங்கள் பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவை மென்மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒவ்வொரு திட்டமும் அவங்க யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க வந்துட்டு. நல்ல வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்கும். இது படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், படிக்காதவங்களுக்கும் புரியும். இன்னைக்கெல்லாம் சாதாரணமாவே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரிஞ்சிருது. இப்ப பிஜேபி இது சொன்னீங்க, காங்கிரஸ்ல என்ன மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க? இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்னையா இருக்கு? அதாவது மேடம், காங்கிரஸ் என்னன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. பொது சிவில் சட்டம் வந்து ரத்து செய்யப்படும், நீட் தேர்வு ஒழிக்கப்படும், ஒரே நாடு ஒரே தேர்தல் ரத்து செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், நீட் தேர்வு வந்துட்டு மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளின் ஆலோசனைக்கு பிறகே நடத்தப்படும் அப்படின்றது எல்லாமே இது மாநில அரசோட நலன் சார்ந்தே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்கனால மாநில அரசு இல்லாம அவங்கனால ஆட்சியே நடத்த முடியாத நிலைமைக்கு அவங்க இருக்கிறாங்க. இவங்களோட தேர்தல் அறிக்கையில ஒரு 2 விஷயம்தான். நீட் சொல்றாங்க. நீட் வந்துட்டு எல்லாருமே நீட்டை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி தான். மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் வந்து நிதியமைச்சராக இருக்கல, அவங்க மனைவி தான் நீட்டுக்கு ஆதரவாக நளினி சிதம்பரம் உச்சநீதிமன்றத்திலேயே வாதாடினாங்க. நீட்டை வந்துட்டு எல்லா மாநிலமும் இன்னைக்கு ஏத்துக்குச்சு, எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க, எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீட்ல பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் போய் சேர்த்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டுக்கு எதிரான ஒரு மாயையை நீட்டை சொல்லி மிகப்பெரிய அரசியல் நடக்குது. இது வந்து மாணவர்களோட எதிர்கால நலன்ல தமிழக அரசியல் கட்சிகள் விளையாடுறாங்க. ஏன்னா நீட்டுக்கு இங்க கோச்சிங் கொடுக்கலாம், நல்லா கோச்சிங் கொடுத்து நல்லா படிங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அதை வச்சு அரசியல் பண்ண நீட் தேர்வை ரத்துன்ட்டாக்க இங்க உள்ளவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய தவறானது. இன்னொரு விஷயம், ஒரு டீ கடைக்காரருடைய மகள் வந்துட்டு நீட் தேர்வுல பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் போய் சேர்ந்துருது. ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலாளி, விவசாய கூலி தொழிலாளி, இவங்க பொண்ணெல்லாம் வந்து நீட்ல பாஸ் பண்ணி உள்ள போய் எம்பிபிஎஸ் சீட்டு சேர்ந்துடுறாங்க. இதே வந்துட்டு நீட் இல்லைன்னாக்க நீங்க 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரை கொடுக்கணும். தனியார் முதலைகள் கல்வி தந்தைகள்கிட்ட நீங்க 1 கோடி 50 லட்சம் அப்படி கொடுத்தாதான் எம்பிபிஎஸ் சீட்டே சேர முடியும். இப்போ வந்து தகுதியுள்ள நபர்கள் தான் போயிட்டு எம்பிபிஎஸ் சேர முடியும். நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன், ஆசிரியர் ஆகிறதுக்கே தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கிறீங்க. மனித உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவருக்கு தகுதி தேர்வு இருந்தா என்ன தவறுன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த நீட் தேர்வு வச்சுதான் டாக்டர்ஸ் வந்து நல்ல டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணாங்களா? அப்பவுமே நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கதானே நான் செஞ்சேன். இல்ல, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு நாளுக்கு நாள் ஊழல் போயிட்டு இருக்குல்ல. அப்ப அவ்வளவு ஊழல் கிடையாது. அப்ப அவ்வளவு 50 லட்சம் 1 கோடி அப்படி கொடுத்து போயிட்டு எம்பிபிஎஸ் சேரலையே. நீட்ல ஜெயிச்சுட்டு நிறைய பிரைவேட் காலேஜ்ல போய் நீங்க சொல்ற இந்த 50 லட்சம் 1 கோடி கொடுத்து சேர்றவங்க இருக்காங்களே, அது ஒன்றும் அழிக்கப்படவே இல்லையே. இல்ல, அப்படி கிடையாது. நீங்க நீட்ல வந்துட்டு கொஞ்சம் மார்க் வந்துட்டு பாஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணீங்கன்னாக்கா நல்லா போயிடலாம். நீங்க வந்து நீட்ல அப்படியே நீங்க பணம் வாங்கிட முடியாது நீங்க. ஏன்னா வந்துட்டு டெல்லிக்கு அவங்களுடைய அந்த இதுக்கு அனுப்பணும், வந்துட்டு இவ்வளவு மார்க்ல இருந்தா நாங்க எடுத்துருக்கிறோம்னு சொல்லிட்டு அனுப்பணும். இந்த நீட் இருக்கிறதுனால இப்ப என்ன ஒரு பெரிய சங்கடம்னாக்க, இங்க உள்ள கல்வி தந்தைகள் மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுல அதிகமா அரசியல்வாதிகள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களால சம்பாதிக்க முடியல. அதுக்காக இந்த நீட்டை வந்துட்டு திரும்ப ரத்து பண்ணுன்னு சொல்றாங்க. அது இல்லாம இது ஒரு அரசியலாவே ஆக்கி விட்டாங்க. இங்க நீட்டை ரத்து பண்ணுவோம்னாக்கா இங்க வாக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமாயே. நான் என்ன சொல்றேன்,
ஒரு தகுதி தேர்வு இருந்தா என்ன தவறுன்றேன் நான் டீச்சருக்கே எல்லாத்துக்குமே ஏங்க டிஎன்பிஎஸ்சி கூட தான் நீங்க எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி ரத்து பண்ணிட்டு ஏன் நேரடியா 10th மார்க்லயும் 12th மார்க்லயும் வேலைக்கு போறதுன்னு சொல்றது. அதை டிஎன்பிஎஸ்சி எல்லாம் நீங்க போயிட்டு எழுதிட்டு வந்துறீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு போயிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றீங்க. இந்த நீட்டுக்கு மட்டும் நீங்க நீட்டுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு எதுக்காக அதை தடுக்கிறாங்க மீன்ஸ் நீட் தேர்வை வந்துட்டு ரத்து பண்ணுன்னே சொல்றாங்க. எல்லாத்துக்குமே இன்னைக்கு தகுதி தேர்வு இருக்கு, போட்டித் தேர்வு இருக்கு. போட்டித் தேர்வுல எழுதி பாஸ் பண்ணாதான் இன்னைக்கு சாதாரண ஒரு கிளர்க்கே போக முடியும், ஒரு விஏஓக்கே அந்த எக்ஸாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க உள்ள அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க, நீட்டுன்னு ஒரு மாயை பிம்பத்தை தவறா சித்தரிச்சு அதை வந்துட்டு மத்திய அரசுக்கு எதிராக பிஜேபி அரசுக்கு எதிராகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கொண்டு வந்தது பிஜேபிக்கு அரசுக்கு எதிராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு மாநிலத்துல மட்டும் விலக்கு தர மாட்டாங்க, தரவும் முடியாது, உச்சநீதிமன்றம் ஒத்துக்காது. இது எல்லா மாநிலத்தையும் படிச்சுட்டு போறானுங்கல்ல, இங்கேயும் படிக்க வேண்டியதுதானே. மாணவர்களுக்கு கல்வி தரத்தை உயர்த்து அதான் பிஜேபி சொல்லியிருக்காங்க, தேசிய கல்வி ஒரே கல்வியை கொண்டு வரப்படும்னு சொல்றாங்க. எல்லாமே நல்ல விஷயங்களை பூரா அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க. இந்த அரசியல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது மேடம். ஓகே, ஒரே கல்வி ஒரே தேசிய கொள்கைன்னு சொன்னா தான் இந்தி சான்ஸ்கிரிட்லாம் உள்ள வர முடியும்னு. அப்புறம் இன்னொன்னு, இப்ப காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பத்தி தான் சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயமும் நிறைய அவங்க போட்டிருக்காங்க, இது 100 நாள் வேலை திட்டம், அதுல வந்துட்டு சம்பளம் 400ஆக உயர்த்தப்படும் சொல்றாங்க. இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல விவசாயம் அழியறது காரணமே இந்த 100 நாள் வேலைகள் தான். இது சீமான் முதற்கொண்டு நிறைய பேர் இந்த 100 நாள் வேலை திட்டத்தையே ரத்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. 100 நாள் வேலைன்னா என்ன தெரியுமா, காலையில போறது, சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு ஊரு கதை பூரா பேசிட்டு இருக்கிறது, நைட்ல என்ன அவன் வீட்டுல என்ன நடந்தது இவன் வீட்டுல என்ன நடந்ததுன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டோவை பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. என்னைக்காச்சும் ஒருத்தவங்க அதிகாரி வராங்கன்னா அன்னைக்கு மட்டும் இந்த புல்லை பிடுங்குவாங்க, ஏதாச்சும் கொஞ்சம் ரோட்டை சரி பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. இவ்வளவுதான் விஷயம், ஒண்ணுமே கிடையாது. இதனால விவசாயத்துக்கு மக்களை வந்துட்டு சோம்பேறி ஆக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கிராம பஞ்சாயத்துகள்ல இருக்கு, பேரூராட்சிகள்ல கிடையாது. இப்போ கிராமத்தில் வந்து விவசாயத்துக்கு வேலைக்கு ஆள் வரணும்னாலே பேரூராட்சியில இருந்தா வராங்க. பேரூராட்சியில 100 நாள் வேலை திட்டம் கிடையாது. 100 நாள் வேலை திட்டத்தையும் இவங்க அரசியல், அதாவது மக்களை சோம்பேறி ஆக்கணுங்க, அப்படிதான் இருக்கு. மக்களை சோம்பேறி ஆக்கணும். எல்லாமே வாக்கு வங்கி அரசியலுக்கு, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வாக்கு வங்கி அரசியல் மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்தியா நாட்டை வந்துட்டு வளர்ச்சி பாதையில கொண்டு போகணுன்றது கிடையாது அவங்களுக்கு, முழுக்க வாக்கு வங்கி அரசியல். ஓகே, முதல்ல காங்கிரஸ் தான் அறிக்கை விட்டாங்க, இப்பதான் பிஜேபி விட்டுருக்காங்க. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து எல்லாமே காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு எதிரா ஆப்போசிட்டா அறிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு முக்கியமான திட்டங்கள்ல. ஆனா ஆக்சுவலா காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டா தான் இவங்க கொடுத்திருக்காங்க அறிக்கை, அதுதானே உண்மை? அப்படி கிடையாது. அது இவங்க முதல்ல கொடுத்துட்டாங்கல்ல. ஆமாமா, ஆப்போசிட்டான்ல நாட்டோட நலன் சார்ந்த விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னாக்க அவங்க வந்துட்டு நீட் தேர்வா தான் மாநிலத்துக்கு விடுவோன்றாங்க, 100 நாள் வேலையை இது பண்ணுவோன்றாங்க, பொது சிவில் சட்டம் ரத்து செய்யப்படும்ன்றாங்க, இந்த பாண்டுகள் மீது வந்துட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் இதுன்றாங்க. அவங்க ஊழல், இப்ப காங்கிரஸ் வந்துட்டு எங்க காமன்வெல்த்ல இருந்து காற்றுல இருந்து எல்லாமே ஊழல் தானே நடந்தது. பிஜேபி மேல 10 வருஷம் ஆட்சியில ஏதாச்சும் ஒரு ஊழலை குறிப்பிட்டு சொல்லுங்களேன். அதானி மோடி வந்துட்டு அதானியை பண்றாருன்னு சொல்றாரு ஒழிய, மற்றபடி ஏதாச்சும் ஒரு அமைச்சர் மேல இந்த அமைச்சரே இவ்வளவு சம்பாரிச்சிட்டாங்க ஊழல் பண்ணி, ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓகே சார், மாநிலமே மத்திய அவங்க கையில இருக்கு, இதெல்லாம் வெளில வருமா? ஒருவேளை அப்படியெல்லாம் கிடையாது. திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா, ஒருவேளை திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் குட்டுப்பட்டதுக்கும் வெளிப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அவங்களே 10 வருஷமா தொடர்ந்து இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கலான்றது என்னோட கருத்து. இது அரசியலா என்ன வேணா நடக்கும். அப்படி இல்ல மேடம், ஒரு மத்தியில ஆட்சியில இருக்கல, நீங்க ஊழல் எல்லாம் நீங்க அப்புறம் அடுத்த ஆட்சியில் தான் வெளிவரும்னு கிடையாது, அப்பெல்லாம் அப்பப்பே வந்துருது. அது எடுத்து சொல்றவங்க யாருன்றீங்க? இப்ப மத்தியில இருந்து மாநிலத்துல ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணம் சொல்றாருங்க. காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கையில தான் 2Gல உள்ள ஊழல்னு வந்தது. காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடந்தது, மேற்கூரை சரிஞ்சு விழுந்தது. எப்ப விளையாட்டு போட்டிக்காக ரெடி பண்ணது, அப்பவே அது அந்த ஊழல்ல வந்துட்டு அந்த துறை அமைச்சரே வந்துட்டு ராஜினாமா பண்ணாரு. இவங்க இதுல ஏதாச்சும் குறிப்பிட்டு சொன்னீங்க, ஊழலாம் மறைக்க முடியாது, எப்படி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வரும். அப்படிங்கிற அடுத்த ஆட்சி வந்துதான் புலனாய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும்ன்றது கிடையாது, அப்பவே வந்துடும். இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் அப்படி வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு தகவல்னாக்கா அங்க இருந்தே இங்க சொல்லிடுறாங்க. அதே டெக்னாலஜில ஒண்ணும் இல்ல, இங்க பறக்கப்படை அதிகாரிகளுக்கு இந்த பணத்தெல்லாம் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே வந்துட்டு அவன் சம்பந்தப்பட்ட நபர்களே அங்க அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, எங்கால வீட்டுல 1 கோடி ரூபாய் இருக்கு வாங்க அப்படின்றாங்க. அதே கட்சிக்காரனே அவனை பத்தியே சொல்லிடுறாங்க, அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே, எது எப்படியா இருந்தாலும் காங்கிரஸா இல்ல பிஜேபியா அவங்களோட கொடுத்திருக்க அறிக்கையில எது சரியா இருக்க போது தவறா இருக்க போது அப்படின்றத ஏப்ரல் 19 அது தொடர்ந்து வர எலெக்ஷன் ஜூன் 3, 4 தான். அதாவது மேடம், இது வந்துட்டு என்னுடைய பார்வையில, தனிப்பட்ட பார்வையில
பிஜேபியோட தேர்தல் அறிக்கை வந்து இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து இந்தியாவை மீண்டும் குட்டிச்சுவராக்கும். இதுதான் மேடம் நடைமுறை சாத்தியம். ஏன்னா நீங்க நல்லா படிச்சு பாருங்க, நல்லா எடுத்து விலைக்கு பாத்தீங்கன்னா எது உண்மை எது பொய்ன்றது புரியும். புரியும். நன்றி, வணக்கம். நன்றி சார்.